Good morning students, I am MRK. Today 12th Maths class, chapter 1, exercise 1.4 word problem. சரிங்களா, இது கிராமர் ரூல் பயன்படுத்தி செய்கிறது டிட்டர்மின் மெத்தடு. தமிழில் வந்து அணிக்கோவை முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலி வந்து 3 பீப்புள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஆர்டர் பண்ணி நம்ம கையில் எவ்வளோ ருபீஸ் இருக்குன்னா 350 இருக்குது. அப்போ அவங்க வந்து ஆர்டர் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து 350க்குள்ளே டோட்டல் அமௌண்ட் வந்து 350க்குள்ளே வந்தால் தான் சாப்பிட முடியும். இல்லைன்னா இதாக இருக்கனால அவங்க எவ்வளோவுக்கு ஆர்டர் பண்ணலாம், என்னென்ன இதை ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் எத்தனை ஐட்டம்ஸை ஆர்டர் பண்ணால் வருமானு கேட்குறாங்க. அதாவது 3 தோசை 6 இட்லி 6 வடை ஆர்டர் பண்ணால் 350க்குள்ளே வருமா, வந்தால் சாப்பிட்லாம்ல அப்படின்றக்காண்டி. சரி ரைட்டு ஓகே. இதைப்போ நான் காஸ்ட் ஆஃப் 1 தோசை, காஸ்ட் ஆஃப் 1 வடை 1 இட்லி அது எல்லாத்தையும் எடுக்கிறேன் தனித்தனியாக XYZ அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸுன்றது தோசைக்கு உள்ளது, ஒய்ன்றது காஸ்ட்டு ருப்பீஸ் அது. சரிங்களா, அப்போ இதை அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்து டெல் கண்டுபிடிக்கிறேன், டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன், டெல் ஒய் கண்டுபிடிக்கிறேன். டெல் ஒய் கண்டுபிடிக்கையில் இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு இருக்குது, அதனால் கரெக்ஷன் பண்ணுறேன். என்ன வந்துருச்சு, 50 வரும். அதுக்கு அடுத்து தான் -100 அப்படின்னு வரும். அப்போ சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்னடா தம்பி வருது, 3 2 6 -60 -8னா என்ன வந்துடும், மைனஸ் என்னாச்சுரா தம்பி ப்ளஸ்ஸு அப்படின்னு வந்துடும், 120ன்னு வந்துடும். அடுத்து -15 வந்துடும்டா தம்பி. சரிங்களா, ரைட். இப்போ என்ன ஆகும், 6 5 11 120 110 போச்சுன்னா வெறும் 10. அப்போ 20 × 10 அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காகவே 200 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே ரைட். அப்போ டெல் ஒய் பை டெல் இசட் போடையில் 200/20 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துருச்சுடா தம்பி, 10 வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் இங்கே அப்ளை பண்ணையில் இது நம்ம பொறுமையாக அப்ளை பண்ணுவோம். பொறுமையாக அப்ளை பண்ணையில் இது 360க்குள்ளே வருதா அப்படின்னு பார்ப்போம். அவன் ஆர்டர் பண்ணது 3 தோசை 6 இட்லி 6 வடை இந்த இருக்குது. இதை வந்து நான் அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம். அமௌண்ட் இருக்கிறதுல இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. ஈக்குவலாக வரலாம் அல்லது குறைவாக வரணும். கூட வந்துட்டு ஆர்டர் பண்ண முடியாது, அவங்க வந்துட வேண்டியது, சாப்பிட முடியாது. அப்போ 3 × ஓகேயா என்னாச்சு, எக்ஸுக்கு எவ்வளோ வந்துச்சு 30. ஓகே +6 × ஒய்க்கு என்ன வந்துச்சு 10 +6 × 30. ஓகே ரைட். அப்போ இது என்ன ஆகும், 3 3 9 +6 60 +1 80. சரிங்களா, ரைட். என்ன வரும் ஆட் பண்ணால் என்ன வரும் பாரு, இது ஒரு 150, இது எவ்வளோ வரும் 9 6 15 150 150, இது ஒரு 150 300 330 வருது. அப்போ அது அதை விட சிறுசு தான், எதை விட 350 விட சிறுசு தான். சரிங்களா சொல்கிறது, will they be able to manage to pay the bill within the amount they had அப்படின்றது. அப்போ அவங்க என்ன செஞ்சிடலாம், பே பண்ணிடலாம் அப்படின்றது அர்த்தம். சரியா சொல்கிறது, அவங்க என்ன செஞ்சிடலாம், பே பண்ணிடலாம், சாப்பிடலாம் அப்படின்றது அர்த்தம். இந்த கொடுத்துருக்காரு. ரைட், தேங்க்யூ. இதானா படிச்சுக்க.